ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கோதுமை மாவு இருந்தால் பஞ்சு போல் கோதுமை மாவு குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள். அரிசி மாவில் செய்கிற குழிப்பணியாரம் போலவே இந்த கோதுமை மாவு இனிப்பு பணியாரமும் பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக இந்த ஸ்வீட் பணியாரத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வெல்லம் சேர்த்து தான் இந்த இனிப்பு பணியாரத்தை செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்ம செய்கிற ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். தேங்காயை நெய்யில் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நெய்யில் வதக்காமல் கூட தேங்காயை துருவி அப்படியே மாவில் சேர்த்தும் பணியாரம் செய்யலாம். நான் இன்றைக்கி நெய்யில் வதக்கி தான் பணியாரம் செய்ய போகிறேன். எந்த கப்பில் வெல்லம் மடந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயையும் மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை மாவில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கணும். வெள்ளை தண்ணி மட்டும் மாவு கரைக்கிறதுக்கு பத்தாது. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது கூட 1.25 கப் அளவு பச்சை தண்ணி சேர்த்து நான் மாவை நல்லா கரைச்சிக்கிட்டேன். மொத்தமாக இந்த மாவு கரைக்கிறதுக்கு எனக்கு சர்க்கரை தண்ணியும் பச்சை தண்ணியும் சேர்த்து 2.25 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். மாவை நல்லா கரைச்சாச்சு. இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை கூட நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கும்போது பணியாரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். மாவை கரண்டியில் அள்ளி ஊற்றும்போது இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான அளவு. பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்ல நான் எண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி பணியாரம் சுட போகிறேன். இதுக்கு பதிலாக நெய் ஊற்றி கூட செய்யலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா பணியார குழியில் மாவை ஊற்றிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு 10-15 நிமிஷத்தில் இந்த குழிப்பணியாரத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம்னா தான் பணியாரம் கருகாமல் குண்டு குண்டாக நமக்கு வரும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம்.
ஈவினிங் ஸ்நாக்குக்கு குண்டு குண்டாக கோதுமை பணியாரம் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவில் எனக்கு 25 பணியாரம் வந்துச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான கோதுமை மாவு குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.